இதில் நம்ம பெரிய ஆள் யார்? இந்த உலகத்திலே பெரிய ஆள் யாருன்னா பெத்த தாய் தான். பெத்த தாயை தவிர யாரும் பெரிய ஆள் இல்லை. நம்மளை பெரிய ஆளாக்குனவே அவரேன். இந்த பள்ளிக்கூடத்து பயில கூட என்னைக்குடா பள்ளிக்கூடம்? அவங்களுக்கு என்ன எழுதணும்னு தெரியல. ஏதோ பேப்பரை கொடுத்தாங்க கிரிக்கெட் வந்தோம்னு. வாத்தியாரை எங்கே மதிக்கிற? வாத்தியாரை மதித்து கல்வி கற்றாத்தேன். ஆனால் பயலு கூட இப்போ சரியில்லை. எந்த பேப்பர் எடுத்தாலும் பெண்கள் தான் நல்லா படிக்குது, பொம்பளை பிள்ளைய. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன சின்ன பையனில் படிக்காதீங்கன்னா பொம்பளை பிள்ளை மூத்திரத்தை குடிங்க, புத்தி வரட்டும். நீ தான் முண்டை வந்தவனே சாயந்தரம் கேமு விளையாடுற பிரிப்பேடு. அது விளையாண்டா பறிச்ச புழு புழுன்னு எழுதுவிய. பொம்பளை பிள்ளைய எவ்வளோ படிக்குது, கைதட்டுக்கு தான். இந்த ஊரில் பொம்பளே இல்லையாப்பா? இந்த அங்கிட்டு 4-5 பேர் நிற்குது. இங்கே மனப்பாறை குறையலாத்தா? பசு இல்லாமல் நிற்கிறீங்களா? அங்கிட்டு வாங்க, ஓடியாங்க, சர்க்கஸ் காமிக்கிறேன், ஓடியாங்க. உள்ள குரங்கெல்லாம் வச்சுருக்கேன், மருதமணி குரங்கு அவுத்து விடுவேன். வருவேன், வந்து முங்கிட்டுக்குன்னு தவுவேன். அவனுக்கு 3500 சம்பளம். என் கிரகந்தேன். ஆரம்பத்தில் வரும்போது என்கிட்டையும் முருகன்ட்டையும் மருதமணி கெஞ்சினேன், நானும் நாடகத்துக்கு வர்றேன்டா, நான் நடந்து கூட வர்றேன்டான்னு சொன்னேன். இப்போ காரில் தான் வருவானா. ஏசி 2 வாங்கினா 4 வாங்கிட்ட கொட்ட சொல்கிறேன். காலை தூக்கி நான் மின்சீட்டில் உட்காந்துருக்கேன், என் புடதையில் ஓடுறேன். என்னடா கால் வருதுன்னு? எது வேணாலும் வருது, நான் இறங்கிக்கிறவா, ஊரில் பதில் சொல்கிறேன்ட்டேன். நான் வளர்த்து விடுற ஆள் ஊரா ஒன்றும் மாறுவில் வாயிறாங்க, இல்லை கவட்டில் வாயிறாங்க. காலையில் கரெக்டாக பூஸ்ட்டு தான் சாப்பிடுவார். காலை அமுக்கி விட ஒரு அப்பண்டிஸ் வந்திருப்பேன், உள்ளே போய் பாருவேன். அவன் காலே இப்படி நடப்பேன் முண்டை. இதில் அமுக்கி விடுறதுக்கு ஒரு ஆள். எங்கிட்ட பொழப்பு ஓடுது. இந்த மழைன்னு பாராமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழன் கைபேசிக்கு செல்லும் அளவில் இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் என் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்து ரசிக்கிறிய, உணர்ச்சியாக சிரிக்கிறீங்கன்னா அவன் தான் காரணம். அவன் அமைத்தி போட்டான்னா ஒரு மசுர் இருக்காது, இருட்டாச்சா இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் காது ஊத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேன்லாம் பயங்கரமாக வருவாங்க. அசிஸ்டண்ட்டு இன் பண்ணி அப்படியே இன் பண்ணி பார்த்தா அவன் மாப்பிள்ளை மாதிரி நிற்பேன். மாப்பிள்ளை பார்த்தா கண்ணுங்கண்ணுமா அப்படி நிற்பேன். இவன் நீட்டாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கிரிச்சுன்னு எடுக்கிறதுக்கு. ஆனால் ஃபோட்டோவை எடுத்து தள்ளிடுவாங்கப்பா. ஃபோட்டோ எடுத்து கழுவுறதுக்குள்ளே அவன் 10,000 கடன் வாங்கணும், 10 பைசா வட்டிக்கு. கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது பெருசு கிடையாது, அது நல்லா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? கல்யாண வீட்டிலலாம் போனோம்னா ஒரு நாகரிகமாக ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. மாப்பிள்ளை ஏற்கனவே காய்ச்ச பாட்டில் தெரிவேன், பொம்பளை அடைக்காமல். எப்படா முடியும், ஃபஸ்ட் நைட்டு எப்படா வைப்பாங்கன்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த கேமராமேனு கிளப்பி விட்டுருவேன். சார் இப்போ நான் பல ஆங்கிளில் ஸ்டில் எடுப்பேன், உங்களுக்கு எதுவும் ஃபீலிங் இல்லைல்ல, நான் சொல்கிற மாதிரி ஸ்டில் தர முடியுமா? உடனே மாப்பிள்ளை சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் ஒய்ஃபு ஷோல்டரில் கையை போட முடியுமா? அவன் ஆஹா இதை தாண்டா எதிர்பார்த்தேன். கிரிச் சார் உதட்ட லேசாக கிள்ள முடியுமா? இவன் கிரிச் ஒரு கிஸ் அடிக்க முடியுமான்டுவேன். விழுத்தாடி போட்டு அடித்த உடனே பொண்ணு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஏயா போட்டு டிசு புசுன்னு அடிக்கிற? நான் அரைச்சிருந்த நாடகத்தில் சத்தியகீர்த்தியா? ஏன்னா இன்னைக்கு காலங்கள் எல்லாம் மாறிக்கிருச்சு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இந்த பெரியவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியாது. உண்மை தானே? அவங்க ஆதி காலத்தில் பாட்டையும் பூட்டையும் உள்ள காலத்தில் இந்த லட்சுமி நாயக்கம்பட்டி கிராமத்தில் எப்படி இந்த கோயிலை உருவாக்குனாங்க, இந்த மக்களை எல்லாம் பட்டினி பசி இல்லாமல் எப்படி வளர்த்தாங்க, ஒருவேளை கஞ்சி கூட இல்லாமல் உழைச்சிருக்காங்க இவங்கெல்லாம். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ நீங்கள் அந்த கஞ்சியை குடிக்க முடியாது, சுகரு, தோசையை தவிர எதுவும் திங்காத பூராமே. இப்போ அப்போலாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் அட்டாக்கு, மயிர் டாக்கெல்லாம் கிடையாது. ஏன்னு கேளு, எமதருமே உசுரை பிடிக்க வந்தால் கூட நம்ம முன்னோர்களை எதிர்ப்பாங்களாம். ஏம்மா வா, நல்ல ஆம்பளைனா என்னை பிடிச்சிட்டு போடா அப்படின்னா எமனே பயந்துட்டு ஓடுவேன். இப்போ எமே அசால்ட்டாக இவனே போய் விழுந்துக்கிறேன் குழிக்குள்ளே. நீ என்ன கூப்பிட்ற? நானே தண்ணியை போட்டு அங்கனே செத்து போயிடுறேன். பூரா எல்லாமே மாறிக்கிருச்சு. 2 பெரியவங்க ரோட்டில் பேசிட்டு போகிறாங்கன்னா அன்னைக்கு குடும்பத்தை பற்றி பேசிட்டு போவாங்க. உனக்கு எத்தனை பிள்ளை, விவசாயம் எப்படி பண்ண, உங்கள் ஊரில் மழை எப்படி, மூத்த வழியை இங்கே கட்டி கொடுத்துருக்க. 2 பெரிய ஆளுங்க நடந்து போகும்போது இப்படி பேசினாங்க அன்றைய காலத்தில். இன்னைக்கு 2 பெருசுக நடந்து போகும்போது பேசிக்கிறாங்க. உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400, போன வாரம் ஏன் வரல, எனக்கு ஒரு விரல் எடுத்துட்டாங்க,
உனக்கு எனக்கு அடுத்த 5 நாளில் கால் எடுத்துருவாங்க. என்ன காரணம்? இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா நமக்கு எந்த நோய் வராது. கடைபிடிக்கணும். எது கிடைச்சாலும் திங்கக்கூடாது. ஆட்டுக்கறி திங்கலாம், ஆட்டவே கறியாக திங்கக்கூடாது. நீ உட்காந்து மண்டே ஆற்றிய பிராயில் நிறையா திம்பியோ. இரவு நேரத்தில் நம்மெல்லாம் சொல்கிறோம், இரவு நேரத்தில் இட்லி தோசை மட்டும் சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, மதியம் ஒரு வேளை மட்டும் சாதம் சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. இந்த சோறு கிடைக்காம ஆதி காலத்தில் எங்கள் ஐயாக்கெல்லாம் கம்மங்கூழ் கேப்பக்கூழ் எங்கே அரிசி சோறு போடுறாங்களோ அந்த வீட்டுக்கு கூலி வேலைக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, பெரியவங்களுக்கு தெரியும். என்ன மச்சான்? சரி சரி சரி. என்னைக்கு டாஸ்மாக் கடை அடைக்கிறாங்களோ அப்போத்தான் நீ மூடிக்கிட்டு இருப்ப. நீ ஒரு ஆளே கெடுத்து போடுவ. பூரா தண்ணி தான். தண்ணியை போட்டுக்கிட்டே நாடகம் பார்த்த ஆளுகளுக்கு என்னையே தெரியலை. காலையில் காரில் ஒரே மறைச்சிக்கிட்டு எனக்கு கை கொடுத்தேன் ஒரு ஆள். அண்ணே சூப்பர்ண்ணே அடி கிளப்பி விட்டேன் அப்படின்னு என்னைய ஒரு வார்த்தை சொன்னேன். உசுரே வச்சு உன்னைய மாதிரி பெட்டி வாதிக்க முடியாதுட்டேன். அவனுக்கு இப்படியே நாளாக தெரியும். இந்த குடினால இன்னைக்கு எல்லாமே சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. குடியை நிப்பாட்டணும். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டணும். எப்படி? டேபிளில் வச்சா. இந்த குடியை மதுவை கண்டுபிடிச்சவன் ஆங்கிலேயன், வெள்ளைக்காரன். ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ டாக்டராக மாறிட்டேன். குடியிலப்பா ரம் அடித்தா சளி கட்டாதான். எப்படி யோசிக்கிறேன் பாரு. ரம் அடித்தா சளி இருக்காதான். சளிக்கு நல்லதுடா. பெப்பரை தூவி ரம்மை போடு, தொண்டை கிளீன் ஆயிரும். லேசாக தலைவலிக்குது, பக்காடி லெமன். தலைவலிச்சா பக்காடி லெமன். மூக்கு ஒழுதுகிட்டே இருக்கு, 18-48. இவன் மெடிக்கல் ஆகிட்டேன். சரக்கு அடிக்கிறதே முண்டை தப்பான விஷயம். ஒரு மாதிரியா குபீர்னு வேர்க்குதே, பீர் வேர்க்கவே இருக்காது. பீர் எனக்கு ஒன்றுக்கு வரல, 2 பீர் கூலிங் சில்லுன்னு இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆகி பெரியாஸ்பத்திரியில் சேர்ந்துருவேன். அதுலேயும் இந்த சரக்கு அடிக்கிற ஆளை கூட கொஞ்ச நேரம் ப்ரெஸ்ஸு போட்டு பல்ல வளர்க்குனா வாடை மாறிடும். இந்த கணேஷ் கோயிலில் ஓடுறாங்க வாடு, செத்த நாயை தின்றது மாதிரி வாடை வரும். அதையும் உதட்டில் உதக்கிக்கிட்டு பொண்டாட்டிகிட்ட எப்படி முத்தம் கொடுக்குறாங்கன்னே தெரியல. உதக்கிக்கிட்டு ஒருத்தன் எப்படி போயிருக்கேன். பொண்டாட்டி சொன்னிச்சு, பிள்ளை 2 நீ பார்த்துக்கறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், என்னை முத்தம் கொடுத்து நீ காலி பண்ணிடாத. இந்த குளிருக்கெல்லாம் அதுலேயும் போயலை வந்து பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து போடுவாங்க. அவன் பாக்கெட் எடுத்தால் ஓசி கேட்பாங்களே. அதை போடும்போது எவ்வளோ பில்டப் பண்ணுறான் தெரியுமா? அந்த பாக்கெட்டை சட்டிக்குலேருந்து இப்படி எடுத்துட்டு அப்படி உதறிக்கிட்டு ஒரு பலூன் ஊதுவேன், புடச்சுக்கிறோம், அப்படி கொட்டுவேன். கொட்டிக்கிட்டு நல்லா மடிச்சு தான் சட்டிக்கில் வச்சுட்டு ஒன்று இப்படி தேய்க்கணும், இப்படி தேய்க்க, அங்கே தேய்க்க மாட்டாங்க. தேய்ச்சு ஓண்டுவேன். மாடு வீடு அத்துட்டு போயிடும். ஏன்னா எல்லா விஷயமே நமக்கு ஆபத்தானவை தான். அதிகமாக பொம்பளை தொடர் இருந்தாலும் ஆபத்து தான். உண்மைதானே? கணேஷ் கோயிலை போட்டு ஒருத்தன் வாய் வந்து நல்ல கதையை கேளுங்க. வாய் வந்து பெட்டில் படுத்து கிடந்திருக்கேன். அவனை பார்க்க போனவன் போய் விசாரிக்கிறேன், என்ன புயலை ஓட்டா வாய் வந்து போச்சு? அவன் ஆமாங்க எத்தனை, இவன் கேட்குறேன், இந்த பார்க்க போனவன் எத்தனை வருஷமா போடுற? இந்த வர இந்த அண்ணன் எடுத்துச்சு வாரு, கணேஷ் போல திருந்தே மாட்டேன். பார்க்க போனவன் கேட்குறேன், எத்தனை வருஷமா போடுற? அந்த பட்டில் படுத்து கிடக்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு 22 வருஷமா போடுறேன்னு. இவன் பார்க்க போனவன் சட்டிக்குள்ள வந்து பாக்கெட் எடுத்திருக்கேன். எடுத்து கொட்டிக்கிட்டே கேட்டிருக்கேன், கடாவெல்லாம் அரைச்சிருச்சு, பிழைக்க முடியாட்டாங்க டாக்டரு, அப்படியே தொண்டை வரைக்கும் புண்ணு போயிடான், ஆண்டிருக்கேன். செத்தே உனே அவன். பாத்தியா ஐயா, நான் சொல்றது கூட உண்மையா? பெத்த தகப்பேன் 45 வருஷமா தண்ணி அடிச்சு குடல் வந்து கிட்னி போய் செத்துருப்பாரு.
அந்த தகப்பனை கட்டி பிடிச்சி அழுகிற மையம் நிற போதில் இருப்பேன். கை தட்டலாம். புரியலையா? அப்ப அழிச்சு கிழிச்சு நாடகத்தை ஆரம்ப உள்ள போயிட்டு வரவா என்ன? அவங்க அப்பா அந்த தவறை செஞ்சு தானே இறந்தாரு. மய நிற போதில் நிற்கிறாள்ல, கவனிச்சு பாருங்கண்ணே. அதே மாதிரி சாதாரண நேரத்தில் ஒருத்தன் கண்ணுல கண்ணீர் வரவே வராது, இப்படியே நிற்பாங்க. உங்க அப்பா இறந்து போனாரு, 12 மணிக்கு ஒரு கோட்டரை போட்டவனைய அது பெப்பைக்கால ஒட்டினா கூட கண்ணீர் நிற்காது. எங்க அப்பா அது மேலையெல்லாம் படுப்பேன், பாடையை தூக்க விட மாட்டேன், குழுவாட்ட விட மாட்டேன். காரணம் இந்த மதுபானம். இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய உண்மையான சுதந்திரம் எப்ப என்றால், இங்கே அமர்ந்திருக்கின்ற என் வீர தமிழச்சி என் தாய்மார்கள்லாம் இரவு நேரத்தில் பருவமடைந்த பிள்ளை இங்கிருந்து நம்ம கோபால்வட்டி இருக்கு பாருங்க, அங்கே இரவு நேரத்தில் இந்த டயத்தில் நடந்து போயிட்டு எந்த ஒரு துன்புறுத்தல் இல்லாமல் வீடு திரும்புவதோ ஒன்று. ரெண்டாவது, இந்த தீய சக்தியான இந்த மதுபானம், இந்த புகையிலை அத்தனையும் என்னைக்கு ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் தமிழகத்தினுடைய உண்மையான சுதந்திர நாள். ஏய் ஓ, நீ வந்து பேசுன ஒண்ணுக்கு வந்து வரேன். நான் எவ்வளவு கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு சின்ன குழந்தையெல்லாம் கெட்டு போயிட்டாங்க. ஐயா நீங்க நியாயத்தை சொல்லுங்க. இந்த எங்க அண்ணன் சொல்லுது, நீதே வாங்கி கொடுத்துருப்பியோ 6வது 7வது கரெக்டா சொல்றியா? அப்படி நீங்க பெத்த தாய் தப்பி. நாங்கள்லாம் நானா படிக்கும் போது எங்க ஐயா பெரிய கோடாங்கி, நாங்க பரம்பரை கோடாங்கி. எங்க ஐயா எனக்கு 1 ரூபா கொடுப்பாரு. குறிக்கு வந்து 11 ரூபா அங்க ஒரு கோடாங்கி வாக்க. நான் ஜாம்பராணி ஓடுறதுனால 1 ரூபா எனக்கு கமிச்சேன். இந்த 1 ரூபா காசை வச்சுட்டு போய் அன்னைக்கு போண்டா டீலாம் சாப்பிட்றது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு 5வது படிக்கிறவன் 100 ரூபா தாள் இல்லாமல் போக மாட்டேன், 500 ரூபா தாள். இன்னைக்கு கூகுள் பே ஃபோன்பே வந்துருச்சு, பூராமே காசு. காசுக்கு மதிப்பு இல்லைங்கய்யா, காசுக்கு மதிப்பு இல்லை. என் அன்பு உறவுகளே, இருக்கு வரைக்கும் நீங்க நல்லவர்கள் தான். எல்லா கெட்ட வழக்கம் இருந்ததுனால அவன் கெட்டவன் கிடையாது. எல்லாத்துக்கும் வந்தவர்களுக்கெல்லாம் பசியை அமர்த்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொடுத்த ஒரு மகானை இழந்து தவிக்கிறது இந்த தமிழ்நாடு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. நல்லவர்கள் நல்லதை செய்யும் போது யாருக்கும் பெருசா தெரியாது. அவர்கள் இல்லாதப்பத்தான் நீங்க எல்லாம் கண்ணீர் வடித்து சேட்டை வச்சு ஒப்பு வச்சுட்டு அழுது திரிவ. நீங்களும் நல்லவர்கள் தான். என்னைய பொறுத்தளவு ஒரு சிறுவன் காலில் வந்து காலனி இல்லாமல் வெயிலில் நடந்து போய் பரிச்சலிட்டு வரும்போது 2 வீலரை நிப்பாட்டி அவனை ஏற்றிக்கின்று போறக்கூட தமிழன் கூட புண்ணிய வேண்டாம். ஒன்று. இரண்டாவது, ஒரு சிறுமி பசியோடு வந்து எனக்கு பசிக்குது, எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, சோறு போடுன்னு சொல்லும்போது சோறு போடுறேன் பாரு தமிழன், அவனும் கடவுளுக்கு சமம். இந்த கவரை விரிச்சு நீ உட்கார ஊத்துற மலையோட. ஐயா அந்த பாடி ஏதாவது செய்யுங்கயா, என்னைய போட்டு சித்திரவரத்தில் ஏற்கனவே இங்கே புடுங்கினாப்புல இருக்கு. நீ போறையா, உன்னை 2 நாள் நீர் வராமல் செஞ்சிருவேன். அப்புறம் நீ இப்படித்தான் தெரியணும், ஓடிடு அங்கிட்டு. இப்படி பண்ற ஆளுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கு, இதுக்கெல்லாம் பொண்டாட்டி தான் கட்டுப்படுத்தணும் தான். நீங்க இப்போ இந்த குடிக்கிற வீட்டுக்காரம்மா இருந்தேன்னா உன் புருஷன் குடிச்சாருன்னா என்ன பண்றேன்னா, கராத்தே கிளாஸுக்கு போ, கராத்தே கும்பு எல்லாமே கற்றுக்க. அவன் ரூம்பில் ஓட்டுக்கிட்டு தப்பி அடி, எத்துற வெதரில் எத்திரு, அப்போ தான் வீக்கம் தாங்காமல் கதறி ஓடுவேன். அதனால ஒரு சாங் பாடுவோம். எப்போ இருக்கா? எதுவுமே இல்லையா? எக்கோ இல்லையா? சரி. நீ என்னென்ன பழத்துக்குள் நிற்கிற? வளர்த்தியா அப்படித்தானா? சரி. நான் பயந்தவனே கிடங்கல் நிற்கிறேன். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு, அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரும்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகன் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம்
தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, அக்கினி சிறகெடுத்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி, வெற்றிகளை குவித்தார் ஐயா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். விண்மீது அங்கே விண்மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேணார். விண்மீது கனியேவினார் தமிழக மண் மீது புகழ் சூடினார். உங்களை எண்ணி வாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நன்றி நன்றி ஐயா. இந்த மலையில இப்படி செட்டு போறதே பெரிய விஷயம். அவங்க அதை புண்ணியமா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீ மாதா அந்த அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ஏன்னா ஆம்பளிப்பாரில் எருத்து வரும், அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது, யூரின் வந்துக்கிட்டே இருக்கும். பேம்பஸ் மாட்டிக்க இப்போ அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரத்து வண்டியிலலாம் நான் சென்னைக்கு ஷூட்டிங் போவேன். அப்படி போகும்போது ஆம்பளையாளுதான் அதை மாட்டி படுக்கிறாங்க. பேம்பஸை மாட்டி இறங்குறியா இப்படி வர்றியா அந்த நீர் ஊற வெயிட் இறங்கிறது. அவன் கொட்டையா ஆறு கொட்டையா இன்னைக்கு எல்லாமே தலைகளாக மாறிக்கிருச்சு. போக்குவரத்து நெரிசல் தமிழகத்தில் அதிகம். மாட்டு வண்டியை பற்றிக்கிட்டு எங்கள் ஐயா எல்லாம் ரைஸ் மில்லுக்கு நெல் அரைக்க போவார். அப்போ எந்த வண்டியும் வராது, வேகத்தடையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு வேகத்தடை வரும்போது பார்க்குறேன் சில ஊர்களில் கம்மாக்கரையை கட்டி வச்சுருக்காங்க 7 அடி. அதுல எல்லாம் பெரிய வண்டி தான் ஏற முடியும். டியூஸ் பிட்டி வச்சிருக்கேன் தொலைஞ்சேன். அங்கே போனவனே ஆஃப் ஆகிக்கிறோம். ஆனால் அந்த டியூஸ் பிட்டி ரொம்ப சிரமப்பா. அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள மழை காலத்துலலாம் ஸ்டார்ட் ஆகாது. டியூஸ் பிட்டி வச்சிருக்காள் ஊரா மெக்கானிக்காக கிளம்பிடுவேன். அந்த பிளக்கை பிடுங்கி ரோட்டில் ஓடு தேய்ப்பாங்க. கரைச்சி பிடிச்சான் தேய்ச்சி திருப்பி மாட்டிக்கிட்டு அது மேலே ஏறிக்கிட்டு சுற்றுவாங்க. கரைச்சி சுற்றி செயின் வேற கலந்துக்கிறோம். ஆனால் அப்படி டியூஸ் பிட்டி வச்சிருக்க ஆளுக பொண்டாட்டி குண்டா இருந்தால் அவன் நிலைமையை யோசிச்சுப்பார். நகரவே நகராது. வீட்டு வேறுனா புகை தள்ளும். 5 அடி கூட போக முடியாது. அது வேமா போங்க. எங்கடி ஓடுறது எங்கே ஓடுறது உன் சிமெண்ட் மூடிய இறக்குடி. அதுக்கு ஒன்று 1.5 டன் இருக்கு இந்த தண்டியா. அதெல்லாம் தூக்கி அடிச்சிருப்பா. வேகத்தெல்லாம் டம்முன்னு விட்டானா இங்கே கிடப்பேன். எப்பயும் சட்டி ஓடலாம் முண்டமாக கிடப்பேன். அதை ஒரு செல்ஃபி எடுத்து சேட்டஸ் வை, நல்ல லைக் விழுகும். மனிதனுக்கு மனிதனே இன்னைக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. பைபாஸில் போகிறோம், ஒரு கவனக்குறைவா ஒரு இளைஞர் டூவிலேருந்து விழுந்துட்டானா எல்லாரும் எந்திரிச்சு ஓடுறாங்களாக்க கிடையாது. நம்ம நம்மடா போலீஸ் கேஸ் ஆயிரும். யாரு அவன் விழுந்து அரைச்சு உசுருக்கு வெட்டிட்டு கிடைக்க அவனை போய் 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறாங்க. ப்ரோ கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா? அவன் அண்ணே 108க்கு ஃபோன் அடிக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக எந்திரிக்க போகிறோம். பிரேமுக்கு ஓகே ஆகலை, செல்ஃபி எடுத்துக்கிறேன். கிரிச் தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் படுத்துக்கங்க நான் போயிட்டு வர்றான். அங்கே ஒரு 4 பேர் விழுந்து கிடக்கிறாங்க. அங்கே வர்றான் வண்டியை. செல்ஃபி காலமாகி போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், யாரையும் நம்பி நீங்கள் வாழாதீங்க ஐயா. உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைங்க, உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைங்க.
பெத்த பிள்ளையே சோறு ஊடையான்னு கூட நம்பிக்கை வைக்காதீங்க. நன்றி. நீங்கள் எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் இன்னைக்கு பேசுகிறேன். ஒரு காலத்தில் நத்தத்தில் அவர் தாண்டா பெரிய கோடீஸ்வரனா அந்த ஆள். அப்புறம் இவங்க மயங்க தலையெடுத்தாங்க, பூராத்தையும் அழிச்சு விட்டாங்கன்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி அன்பு பெரியவர்களே, இன்னைக்கு அன்பாலயம் நம்ம ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ தமிழகத்தில் முதியோர்கள் இருக்குது. இன்னைக்கு அதிகமாக முதியோர்கள் சேரக்கூடிய இடமெல்லாம் முதியோர் இல்லம். காரணம், பெத்த பிள்ளைகள் கஞ்சி ஊத்தில் ஒரே ஒரு சொல்லுதான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே நானா வந்து சினிமாவில் நடித்து பெரிய கோடி கணக்கில் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா இந்த லட்சுமி நாயக்கம்பட்டி மாதிரி என்னால் 200 கிராமத்தை தத்தெடுத்து வளர்க்க முடியும், செய்வேன். இன்னைக்கு நாடக ஆடி நீங்கள் உடுக்கிற காசில் இந்த கோமாளி ஒரு அன்பாலயம் கட்டியிருக்கேன். இப்போ இல்லாதவளுக்கு என்னுடைய சொந்த இடத்துல 4 வீடு கட்டுறேன். வருங்காலத்தில் 400 வீடாக மாறுறேன். பெருமைக்கு சொல்லலை ஐயா. நாடகத்தில் நான் நடித்ததுனால தானே எனக்கு எம்கேஆர் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும்ல. மெட்ராஸில், சென்னை பட்டணத்தில் மொத்தவங்க மாண்டுவாங்க, பாசம் தெரியாது. என்ன சொல்கிறேன், பிளேடு போட வாண்டேன். பிளேடு வந்து கம்பு கூட்டு மாதிரி எடுத்து விடுவாரா? சிகேஎம் துளசிமணி, அப்துல் கலாம் பாடலுக்காக உடையாரா, உடையார் சுப்பிரமணி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர? எனக்கு தானே, நானே அர்ச்சனை பண்ணிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த அம்பளிப்பு வாங்குறது பெருசு கிடையாது. 10 ரூபாயை கொடுத்துட்டு 250 பேர் எழுக்கிறேன். சுப்பையா, சுப்பையா மகன் ஜெல்லக்கண்ணு, ஒன்று விட்டு சித்தி மையன் அழகரு, அம்புட்டின்னு சொல்கிறதுக்குள்ளே டான்ஸுக்கார பிள்ளை புருஷன் வீடியோ கால் பேசிடுது. அம்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளதுக்கு நன்றி. நீங்கள் கொடுத்த 100 ரூபா அந்த 4 வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட்டுக்கு உதவும். இதை வாங்கி நான் வீடு கட்டேன். போய் ஏடிஎம்ல போய் 1000 ரூபா எடுத்துட்டு வாப்பா. அவ்வளோ பெரிய சோக்கு இல்லையே இதெல்லாம். ரைட்டு ப்ரோ, இங்கிட்டு வாங்க, இங்கே வா என் சிங்கியா, இங்கே வா. அவனை விழுத்தாடி போட்டு ஒரு கிட்னி ஏறா கல், இன்னொரு காரை வாங்கி போடுவான். உன் தொல்லை தாங்க முடியலை, நீ ஊரை விட்டே போயிரு. இதுதான் அப்பு. கோடிக்கணக்கில் காசை வசூல் பண்ணி பெரிய கோயிலை கட்டி நீங்கள் அன்னதானம் போட்டு நிகழ்ச்சி வைங்களேன், ஒரே கோட்டரில் கெடுத்து போடுவேன். ஊரில் பெரிய ஆளாக இருப்பாரு, அவன்கிட்ட தான் போவாங்க தண்ணியை போட்டு. என்ன பெரிய ஆள் நீ? டேய் போடா, அன்னதான் நடக்குது. இல்லை நடந்துட்டு போகுது, நீ என்ன சொல்லுவ? என்னை நல்லா அப்படின்னு அடி அந்த நிகழ்ச்சி நிப்பாட்ட பார்ப்பேன். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு திருவிழா வைக்கிறாங்க. இந்த திருவிழா வைக்கிறதுலாம் உண்மையிலேயே இந்த முக்கியஸ்தர்களும் இதற்கு பாடுபடக்கூடிய நிர்வாகஸ்தர்களும் பெரியவங்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும். ஏன்னா அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும் ஐயா. நான் அன்பாலயம் திறப்பு விழாவுக்கு 10,000 பேர் அன்னதானத்தோடு அந்த அன்பாலயம் திறந்தேன். இந்த ஒரு ஆள்னால் ஒன்றும் செய்ய முடியலை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அங்கிட்டு போய் அமைச்சர் வந்தார், அங்கிட்டு உடனே அந்த மேடைக்கு, இங்கிட்டு அன்பாலயத்துக்குள்ளே ஒரு எம்எல்ஏ வந்துட்டார், உள்ளே உடனே கடைசியில் சமயக்காரன் பார்த்தேன். அவனுக்கு வேறு ஊரில் காது ஊத்து ஃபங்க்ஷனா 8 வட்டையே சோறு ஆக்கி வச்சுட்டு போயிட்டேன். சேச்சி இப்போ வச்சு புதைச்சேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சமைக்கும் போது இருக்கு. கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளுகள்லாம் செய்ய நினைச்சா நாம் சொல்றேன். அன்பாலயத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கதையும் அழுகாத ஆள் அழுவீங்க. அந்த அளவுக்கு கதைகள்லாம் இருக்கு. சின்ன பிள்ளையெல்லாம் வளர்த்துட்டு வரேன். உங்கள் பகுதியில் யாராவது கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல, ஒரு 3-4 குழந்தைய வச்சு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு போன் அடிங்க. நான் அந்த குடும்பம் ஆயுள் உள்ளவரை பார்த்துக்கிறேன். நான் ஒரு வீடு கட்டி தரேன்.